ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி செய்யும்போது அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன். இது பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம் நம்ம. இப்போ இந்த அரிசியை நான் 1.5 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் நமக்கு. இது வந்து பச்சை அரிசி தான். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 7 முட்டை இருக்கும் இது. இப்போ இது போல் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி வச்சு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு மசாலாலாம் நல்லா சூப்பராக உள்ளே ஏறிட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முட்டையிலையும் இது போல் கோடு போட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம மிக்சியில் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில். இப்போ நம்ம முட்டை வேக வச்சோம்னால அது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும், எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சாவே போதும், அதிகமாக காய தேவையில்ல. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு பியூர் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 3 சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கருகிடுச்சுன்னா கலரும் மாறிடும், நமக்கு டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம இது போல் ஃபஸ்ட்டு முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா முட்டையில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே இருந்து சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாக. நல்லா முட்டையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் 1 நிமிஷம். அதிக நேரம் வறுக்கக்கூடாது. அவ்வளோதான், போதும். நம்ம எடுத்துடலாம் முட்டையை வெளியே. இப்போது நம்ம குக்கர் வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நமக்கு நல்லா காயட்டும். காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கு பச்சை மிளகா இது போல் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா பொறுமையாக நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கினா தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டில் கிடைக்கும். முட்டை பிரியாணி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்குது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இது மாதிரி வதங்கிறதுக்கு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சேர்த்தா தான் நமக்கு பிரியாணி வாசனை அப்படியே இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டும் அப்படியே கொடுக்கும் நமக்கு. புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக நமக்கு கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க, நமக்கு பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம அரிசிலாம் போடுவோம்ல, அப்போ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு கொலைய வேகட்டும். தக்காளி நல்லா நமக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம்ல ஃபஸ்ட்டு மசாலா அதை சேர்த்துக்கலாம். கூடவே பியூர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பொருள், இந்த புதினா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு சூப்பராக வாசனையாக இப்போவே பிரியாணி வாசனை அடிக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ஒரு 2 நிமிஷம். எல்லாமே நமக்கு ஒரு தொக்கு போல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1 கப்புக்கு 2 கப் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். அதனால் நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டு அரிசிலாம் 1க்கு 2 சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் பாயில் ஆனதும் சூப்பராக நமக்கு கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா இருத்துட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்டான முட்டை பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தான் மசாலா பொருளும் மீடியமாக நம்ம இது போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் எதுவும் ஆகாது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். செஞ்சு கொடுத்தா மாதிரியே இருக்கும் வீட்டில் சூப்பராக பிரியாணி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கக்குள்ளவே புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இப்போவும் சேர்த்துக்கணும், இன்னும் வாசமாக இருக்கும் நமக்கு. அதே போல் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் நான் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் புளிப்புக்காக. இதையெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு கொஞ்சம் பத்தலாம் அதுவும் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் என்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இந்த டைமில் சரி பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம அது வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போட போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி நமக்கு நல்லா தண்ணியும் ஓரளவுக்கு சரி பாதியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு முட்டையாக உள்ளார சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட தேவையில்ல. அப்படியே நம்ம குக்கர் மூடிடலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நமக்கு சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம இருந்து ஓப்பன் பண்ணணும். அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துச்சு. இந்த முட்டை பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முட்டை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.